பஞ்சதசியில் மாயையை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். பிரம்மம் முழுக்க மாயையா, பிரம்மத்தில் ஒரு பகுதி மாயையா, இல்லை மாயை பிரம்மத்துக்கு வேறானதா? இந்த 3 விதமான விகல்பங்களில் மூன்றுமே துவைதத்தை தான் நமக்கு வழங்கும். அத்வைதிகள் இதை ஒத்துக்க மாட்டாங்க. மாயை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை. அது ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு அது கணக்கில் வைத்தா தானே அதுக்கு சம்யோகமாக, சமவாயமாக, சம்சர்க்கமாக, தாதாத்மியமாக என்ற பேச்செல்லாம் இதெல்லாம் காலையில் பார்த்தோம். கயிறிலிருந்து பாம்பு தெரியுது. இப்போ கேள்வி, கயிறு பிரம்மம்னா பாம்பு மாயைன்னா விவர்த்தவாதத்தின்படி உங்களுக்கு விவர்த்தம் தெரியும் இல்லையா? காலையில் சொன்னோம். அந்த கயிறு முழுக்க பாம்பாயிடுச்சா? இல்லை கயிறில் பாதி கயிறு வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாம்பாக இருக்குதா? இல்லை கயிறு வேற பாம்பு வேறையா? சொல்ல முடியாது இல்லை. அதனால் மூன்றுமே அடிபட்டு போகும். அது வித்யாரண்யர் நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த கயிறில் தெரிகின்ற பாம்பு மாதிரி இந்த பிரம்ம ஆசிரிய மாயா, இந்த மாயா இருக்கிறது. அது ஒரு தனி கணக்கில் எடுத்துக்கூடாது. ந கணானம், அது தனியாக கணக்கு வைக்க வேண்டாம் அப்படின்றத காலையில் பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறோம். என்ன சொல்கிறாருன்னு பார்த்து அப்புறம் டிஸ்கஷன் போவோம். இந்த பிரம்ம தத்துவத்தை ஆதாரமாக கொண்டு அதன் மேல் பிரபஞ்சத்தை காணும்படி மாயாசக்தி செய்கிறது. எவ்விதம் சுவரை சார்ந்திருக்கும் வர்ணமானது சுவரில் பற்பல சித்திரங்களை பார்க்க வைக்கிறதோ அவ்விதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் சுவாமி. ஒரு வாட்டர் கலர் படம் கொண்டு வாங்களே. சத் தத்துவம் ஆஸ்ரிதா சக்தி சதி கல்பயேத் விக்ரியா வித்திகதா வர்ணா வித்தௌ நானாவிதம் சித்திரம் கல்பயேத் ததா. ஏதாவது கொடுங்க சாமி, படத்தை காட்டாதீங்க. இது சுவர், இது பேர் பித்தி அப்படின்னு பேர். சமஸ்கிருதத்தில் பித்தி, பித்தின்னா சுவர். பெயிண்ட் பூசின ஏதாவது சுண்ணாம்படிச்ச சுவர், அதில் வர்ணம் பூசின உடனே உங்களுக்கு இது சுவரா தெரியுதா? என்னென்ன தெரியுது? 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க, சன்னியாசிங்க. பெரிய மண்டபம், பழைய மண்டபமாக தெரியுது. இப்போ உங்களால் பெயிண்ட்டு இந்த சுவரை பார்க்க முடியுதா? ஆனால் சுவர் தான் பார்க்குறீங்க. அந்த எப்படி இந்த மாயாசக்தி இந்த சுவரை மறைத்து, பிரம்மத்தை மறைத்து தன்னை முன்னிறுத்தி காட்டுது, தான் இருப்பது போல காட்டுது. யாருமே அதை துளைத்து இந்த காகிதத்தை பார்க்க முடியாது. விவேகம் இருந்தால் பார்க்கலாம். இந்த மாயாய்க்கு வேறாக சுவரும் இல்லை, அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இதையும் காட்டிடுறேன், இது வேற ரகசியமாச்சு. இது தலைக்கெடுக்க, இது ஏதோ இந்தாங்க சாமி. இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்குவோம். சத்து தத்துவம் ஆசிரிதா சக்தி. அந்த சத் இப்போ பிரம்மன்னு சொல்லக்கூடாது, சத்துங்கிற வார்த்தை மட்டும் பயன்படுத்தும். சத்து, இந்த சத்தை சார்ந்து ஒரு சக்தி இருக்கிறது. அது கல்பையே விக்கிரியா, அது பலவிதமாக அது கிரியேஷன் செய்து விடங்களை காட்டிக்கொண்டிருக்கிறது. எப்படி? இந்த சுவரில் வர்ணா பித்திகதா பித்தவ், வர்ணா பித்திகதா, வர்ணான நிறங்கள், பித்திகதான சுவரில் பூசப்பட்ட வர்ணங்கள், பித்தவ் அந்த அந்த சுவற்றை சித்திரமாக பார்க்க வைக்கிறது. நானாவிதம் ததா, நானாவிதம் சித்திரம் ததா, அது போல அப்படின்னு சொல்றார். இப்போ 2 புரிஞ்சுக்கிட்டோம். சத்தம் புரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய சக்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். சத்தை பார்க்க விடாமல் இந்த மாயா சக்தி நம்முடைய திசை திருப்புது கவனத்தை. அந்த திசை திருப்பு கவனத்தை எப்பத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்கக்கூடாது. இது அனாதி அப்படின்ற வார்த்தை. அனாதி காலத்திலிருந்தே எல்லா ஜீவர்களுமே பிரம்மத்தை பார்க்க முடியாமல் அதன் சக்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அந்த சக்தியினுடைய விளையாட்டு அறிவதும் அறியப்படுவதும், போக்கியம் போக்தா, ஜீவன் உலகம், நான் உலகம் அப்படின்னு துவைதத்தை உண்டு பண்ணுது. இந்த துவைதங்கள் தான் நமக்கு முன்னாடி தெரிகிறது. இப்போ அனுபவ ரீதியாக பிரம்மத்தை மறைத்து, இந்த சித்திரங்கள் சுவரை மறைத்து தன்னை முன்னிறுத்தி காட்டு. அந்த சித்திரத்தில் என்ன பார்த்தோம்? கருங்கல் கட்டிடம், உயிரற்ற அறிவற்ற ஜகத்தும் பார்த்தோம். 2 பேர் உயிரோடு நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி தானே இந்த ஜகத் தெரியுது. இந்த சுவரில் தான் அது தெரியுது. அந்த பிரம்மம் இப்படி ஆயிடுச்சா? பெயிண்ட் ஆயிடுச்சா? இல்லை, இன்னும் அந்த பின்னாடி இன்னொரு பெயிண்டிங் பண்ணலாம். அந்த சுவர் இருக்குது. இந்த பிரம்ம இந்தாவது பரவாயில்ல, பழையபடி பேப்பரை கேட்டோம்னா அவங்க கழுவியை க்ளீன் பண்ண முடியாது. இந்த பிரம்மத்தில் இந்த மாயா அப்படி இரண்டாவதாக ஒட்டவே இல்லை. அது விவர்த்தமாக இருக்கிறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து சொல்கிறாரு, இப்படி தான் நம்ம கவன சிதற பண்ணுது. அதனால் 2 இருப்பது போல தெரிகிறது. பிரம்மமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். இந்த ஜகத்து தான் இருக்கிறது அப்படின்ற நிலைக்கு நம்ம வரோம். எல்லா விதமான தர்க்கங்களுக்கும், எல்லா விதமான யுகங்களுக்கும், சகல மதங்களுக்கும் காரணமாக இருப்பதே இந்த மாயை தான். பிரம்மமே காரணம் இல்லை. மாயை உண்மைன்னு எடுத்துக்கிட்டதுனால இத்தனை மதம். மாயை எப்படி தூக்கி கணக்கில் தூக்கி போட்டனோ அப்போ தான் அவனுக்கு மோட்சமே. இல்லை, இந்த மாயைக்குள்ள மோட்சம் என்பதே கிடையாது. மாயைக்குள்ளேயே மோட்சம் தேடுறாங்க. இங்கிருந்து அங்கிருந்து. மாயையே இல்லாத பொருள். அதில் எத்தனை காலம்தான் உள்ள நடமாடுவீங்க? எத்தனை பிறவிகள் இருக்கிறது இந்த மாயைக்குள்ளே? எத்தனை உடம்புகள்? 74 லட்சம் யோனிகள், 4 வகையான பிறப்புகள், நமக்கோ அநேக பாவங்கள், அநேக புண்ணியங்கள், கோடிக்கணக்கான ஆசைகள். இவ்வளவு ரிச்சாக இருக்கும் பொழுது எப்படி பிறவிகளுக்கு பஞ்சம் இருக்கும்? பிறவிகளுக்கும் பஞ்சம் இல்லை, மாயைக்கும் முழு நேர வேலை. அது சிருஷ்டியில் முழு நேர புல் திராட்டில் ஓடிட்டு இருக்கு. இதுக்குள்ளேயே மோட்சத்தை தேடுறாங்க. இது அனைத்தும் பொய் என்று அறியணும். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை அவர் சொல்றாரு. பிரம்மத்தில் இதிலிருந்து, பிரம்மத்தின் இருத்தலிலிருந்து முதல் இருப்பை பெற்றது ஆகாச தத்துவம். அதன் தன்மை இடமளித்தல். ஆதலால் ஆகாசம் என்றது ஆகிறது. பிரம்மத்தின் இருத்தல் தன்மை இடமளிக்கும் தன்மையுடன் சேர்ந்து செல்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது அடுத்த ஸ்லோகத்தை படித்தாதான் இது ஏன் சொல்ல வராருன்னு தெரியும். சத்தின் ஸ்வபாவம் இருத்தல் மட்டுமே. பிரம்மத்திற்கு இடமளிக்கும் தன்மை கிடையாது. ஆகாசத்திற்கோ இடமளிக்கும் தன்மையும் உண்டு. சத்தினுடைய இருத்தல் தன்மையும் உண்டு. இரண்டு சுபாவங்கள் கிடைக்கின்றன. இன்னொரு விதத்தில் பார்த்தால் ஆகாசத்திற்கு எதிரொலிக்கும் குணமும் இருக்கிறது. அந்த குணம் சத்தில் காண்பதில்லை. ஆகாசத்தில் 2 குணங்கள் உள்ளன. அவை சத் மற்றும் துவனி செய்வது. இதிலிருந்து சத்திற்கு ஒரு தன்மையும் ஆகாசத்திற்கு 2 குணங்களும் இருப்பது கண்கூடு அப்படின்னு அவர் சொல்றார். இது ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ ஆகாசத்தை கையில் எடுத்துக்கிட்டார். நாம எப்பவுமே சொல்லும் பொழுது இருக்கிறதுன்னு சேர்த்து தான் சொல்கிறோம். இங்கிலீஷில் சொல்லுங்க, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் யானை. திஸ் இஸ் யானை. திஸ்ன்னா என்னங்க? திஸ்னா இது. எலிஃபண்ட்னா ஈஸ்னா? ஏன் ஈஸ் இல்லாமல் சொல்ல முடியாதா? ஈஸ் இல்லாமல் சொல்லுங்க. திஸ் எலிஃபண்ட்னா திஸ் எலிஃபண்ட் அப்படின்னு நேராக எலிஃபண்ட் இருக்கணும். இப்போ இது என்ன சொல்ல? இப்போ எல்லா பட்டிலுமே ஈஸ் போடுறோம். இருக்கிறது இருக்கிறது அது யானையாக இருக்கிறது. அதன் அர்த்தம் திஸ் ஈஸ் எலிஃபண்ட். அப்போ திஸ்ங்கிறது எதை காட்டுது? மரத்தை தான் சொல்லுது. திஸ் ஈஸ் எலிஃபண்ட். இது யானையாக இருக்கிறது. அப்போ இருக்கிறது தான் யானையாக இருக்குது. யானை இல்லாவிட்டாலும் இருக்கிறது இருக்கும். அப்போ அது பேர் சத்து. இருக்கிறது என்ன? சத்து. அந்த சத்து தான் ஈஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் வரார். அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். அது ஏன் இருக்கிறார்?
நமக்கு வாக்கியம் முற்று பெறல. நடந்து கொண்டுன்னா யாருக்கும் புரியல. நடந்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஒரு ரோபாட் நிற்குது, இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ரோபாட் இருக்கிறது. இப்போ அது எழுந்து நடக்குது, அந்த கபோர்ட்லேருந்து திறந்து வெளியே வருது. ஏன்னா அது வேலை இல்லைன்னா கபோர்டில் போயிருந்து சார்ஜ் போட்டுக்கும். இப்போ ரோபாட் நடந்து கொண்டு இருக்கிறது, வேக்யூம் கிளீன் செய்து கொண்டிருக்கிறது, சமையல் செய்து கொண்டு இருக்கிறது. இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிறது நாம் எப்படி உணர்ந்துக்கிறோன்னா, ரோபாட் அப்படி இருக்கிறது அப்படின்னு இப்போ சொல்கிறோம். உண்மையில் இருக்கிறதா ரோபாட்டாக செய்யுது, அது நமக்கு உணரவே முடியாது. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். வளையல் இருக்கிறது. இப்போ இதனுடைய எது வளையலாக இருக்கிறது? தங்கம் வளையலாக இருக்கிறது. அப்போ எனக்கெல்லாம் அறிவு இருக்கிறதுனால வளையல் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். உண்மையிலே இருக்கிறதுங்கிற வார்த்தை நம்ம தெரியாமலே நம்ம எதுக்கு பயன்படுத்துறீங்களா? அந்த சத்துங்கிறத தான் சொல்கிறோம். சத்து என்ற இருத்தல் வளையலாக இருக்கிறது. ஒருவேளை தங்கமாகிட்டீங்கன்னா சத்து தங்கமாக இருக்கிறது, அப்போ இப்படி சொல்லும். இப்போ வளையலாக இருக்கிறது, உருகிட்டோம்னா தங்கமாக இருக்கிறது மட்டும் இருக்கும். அப்போ தங்கமும் கூட வளையல் மாதிரி இருக்கிறதை சார்ந்து இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும்னா தர்மி தர்மம் இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். நானே பேசும்போது தப்பாக சொன்னாலும் சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வளையல் என்பது தர்மம், தங்கம் என்பது தர்மி. அந்த தர்மத்தை உடையதனால அவன் பேர் தர்மி. தர்மத்தை காப்பாற்றணும்னா எப்படி காப்பாற்ற முடியும்? தர்மியை காப்பாற்றணும். தர்மிகளை காப்பாற்றுறதுக்காக தான் இறைவன் பிறக்கிறார். அவர் ஜனார்த்தனங்கிற துஷ்ட ஜனமர்தனன். துஷ்ட ஜனங்களை நீக்கணும், அதர்மிகளை நீக்கணும், அப்போதான் தர்மம் நீக்கும். இதில் தர்மி யாரு? தங்கம். கரெக்டாக சொன்னீங்க. தர்மம் வளையல். இந்த தர்மி எது? இருக்கிறது, சத்து. அதான தங்கம், சத்து. அது இப்பொழுது வளையலாக இருக்கிறது. இருக்கிறது வளையல்னு தான் சொல்லணும், வளையல் இருக்கிறது சொல்லக்கூடாது. இருக்கிறதுங்கிற சத்து தானே. சத்தினுடைய சமஸ்கிருத மொழி தமிழில் இருத்தல். இப்போ சத்து வளையலாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வளையல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிறது வளையல், இருக்கிறது தங்கம், இருக்கிறது உலகம் அப்படி சொன்னோம்னா எல்லாவற்றுக்கும் இருக்கிறது போட்டு தான் சொல்கிறோம். அப்போ இருக்கிறது பின்னாடி போடாமல் முன்னாடி போட்டு சொல்லி பாருங்க, அந்த சத்து தான் இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, இருக்கிறது முருகேசன், இருக்கிறது மாரிராஜன், இருக்கிறது சுமதி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க இருக்கிறது சுமதின்னு சொன்னோம்னா புரிஞ்சுக்கிறான். இருக்கிறது சுமதியாக இருக்கிறது, இருக்கிறது மாரிராஜனாக இருக்கு, இருக்கிறது இருக்கிறது. இதுகளெல்லாம் அதை சார்ந்திருக்கின்ற சித்திரங்கள், வடிவங்கள். இது பேரு தர்மி தர்ம அத்தியாசம். இது குழப்பம் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு குழப்பம் தெளிஞ்சிடுச்சா? இப்போ பாருங்க, ஆகாசம் இருக்கிறது. அப்போ இருக்கிறது எது? சத்து. நீங்கள் என்ன சொல்லணும்? இருக்கிறது ஆகாசம் அப்படின்னு லாங்குவேஜ் இல்லையே. ஏன்னா பொயட்டில் வேணால் எழுதுவாங்க கவிதர்கள். இறைவன் இருக்கின்றானா கேட்க மாட்டேன், இருக்கின்றானா இறைவன் அப்படின்னு கூட அவங்க கேட்பாங்க. அவங்க தான் கரெக்டாக சில சமயம் போடுறாங்க. இருத்தல், இருக்கிறதுங்கிற வார்த்தை எல்லா மொழியிலும் பயன்படுகிறது. இங்கிலீஷில் ஈஸ் என்றும், இங்கே இருக்கிறது என்றும், வேறு எந்த மொழியில் ஏதாவது போட்டுக்குவாங்க. இந்த இருத்தல் இப்போ விளக்க போகிறார். ஆத்ய விகார ஆகாஷः சஹ அவகாசः ஸ்வரூபவான் ஆகாஷः அஸ்தி இதி சத்தத்வம் ஆகாஷே ஆப்யனுகச்சதி. சரிங்க, இதில் அர்த்தம் என்னன்னா, இந்த பிரம்மம் சிவனேன்னு இருக்கு,
கடவுள் சிருஷ்டியே பண்ணலை. எதையும் சிருஷ்டி பண்ணணும்னா முதல்ல இடம் வேணும். சிருஷ்டி பண்ணிட்ட பிறகு இடம் கண்டுபிடிக்கிறது. முதல்ல இடத்த உண்டாகணும். வீடு கட்டினா முதல்ல நிலம் வாங்கணும். தன்னை ஆகாசமாக ஆக்கி கொண்டது. ஆகாச ஆத்திய ஆகாச சம்பவம் சம்பூதக அப்படின்னு சொல்லும். தஸ்மாத் தஸ்மாத் ஆகாச சம்பூதக அப்படின்னு தைத்திரியம் சொல்லும். அதிலிருந்து ஆகாசம் உண்டானது அப்படின்னு அது சொல்லுது. நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சத்து ஆகாசமாக இருக்கிறது. அது மாதிரி முடியுமா? அப்போ ஆகாசத்துக்கு முன்னாடி எதுவாக இருந்தது? அது சத்தா இருந்தது. ஆகாசம்தான் நமக்கு எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு பொருளை பாருங்கள், ஒரு பேனாவை பாருங்கள், இளநீரை பாருங்கள். இளநீர் ஃபுல்லாக மனசில் இருக்குதா? ஒரு இடத்துல தானே இளநீர் பார்க்குறீங்க. முதல்ல உங்கள் மனசே இடத்த உண்டாக்கிட்டு தானே இளநீர் உள்ளே வைக்குது. இப்போ இளநீரை குளிக்க பாருங்க, அப்போ குளிக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லை? இப்போ உங்களை அறியாமலே உங்கள் சிருஷ்டியில் முதல்ல என்ன வருது? இடம். அது சிதாகாசம் தான் முதல்ல வரும். அந்த சிதாகாசம் வந்த பிறகு தான் மற்றதெல்லாம் உள்ளே வரும். அந்த சிதம்பரத்தை அவர் முதல்ல தன்னை அம்பரமாக்கிறார், இடமாக்கிறார். அந்த அம்பரம் தூய ஆடைங்கிறார். சுக்லாம்பரதரம் விஷ்ணு, ஆகாய ரூபமாக. வியோமவத் ரூபாய நம்ம சொல்கிறல்ல, குரு எப்படிப்பட்டவர்? வியோமவத், ஆகாயம் போன்றவர். மூர்த்தி பேத விபாகினே, மூர்த்திகளெல்லாம் அதில் தோன்றுகின்ற வேறுபாடுகள் தவிர சத்தில் ஒன்று தான் அப்படின்னு அந்த மந்திரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பிரம்மம் சுத்த சைதன்யம். அது எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. ஆகாயத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்கவே கூடாது. ஏன் கேட்கக்கூடாது சார்? அது நீ தான். அது எப்படி இருந்தோ நீங்கள் என்ன கேட்டினா எனக்கு என்ன பதில் சொல்கிறது? சுத்த சைதன்யம் எப்படி இருக்குன்னு ஒரு சைதன்யம் கேட்கக்கூடாது. எனக்கு ஒரு இடம் கொடுங்க, அது எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வியே வராது. இந்த கேள்வி பிறக்கிற இடம் எங்கே? சுத்த சைதன்யம் எங்கே இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்களே, அந்த கேள்வி எங்கேருந்து உங்ககிட்ட இருந்து பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சைதன்யத்துக்குலேருந்து தான் பிறகு. நீங்கள் கற்பனையில் ஒரு மாங்காயோ தேங்காயோ பார்ப்பதற்கு ஆகாயம் உண்டு பண்ணும்போது ஆகாயம் இல்லாமல் தானே நீங்கள் இருந்தீங்க. நீங்கள் இருக்கிறதுக்கு ஆகாயம் வேண்டாம் இல்லை? ஆகாசத்துக்கு என்ன தன்மைன்னா அதுக்கு அவகாசம் தர்றதுனால ஆகாசம்னு பேர். சங்கரர் சொல்கிறார், அவகாச பிரதாத்தரு ஆகாஷக லட்சணம். எல்லாத்துக்கும் அவகாசம் தருது. இந்த கோள்கள் ஜூபிட்டரோ மெர்க்குரியோ பிளாக் ஹோலோ கேலக்சிகளோ சூரியனோ சந்திரனோ எல்லாமே இங்கே இஷ்டத்துக்கு விளையாடுதுங்க. இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்குது. எல்லாம் ஆகாயம் இடம் தருது. ஒருத்தங்க குப்பையை போட்டு எரிக்கிறான், ஆகாயம் சும்மா தான் இருக்குது. இங்கே தண்ணியெல்லாம் பனியாக மாறுது, ஓசோனில் ஓட்டை விழுது, என்ன வேணால் இங்கே நடக்கலாம். ஆனால் ஆகாசத்துக்கு அதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. தீண்டப்படாமல் சுத்தமாக இருக்கிறது. அதனால் ஆகாசத்தை ஓரளவுக்கு கடவுளாக தான் நம்ம சொல்லணும். இப்போ கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் மேலே பார்க்குறாங்க இல்லையா? நியாயம்தான். ஆகாசமாக தான் அவர் இருக்கிறார். பஞ்சபூதத்தில் அவருக்கு முதல் தூண் ஆத்திய சொல்லுது. ஆத்திய விகார ஆகாசக. ஆதியில் அது முதல். ஆத்தியனா முதலில் தன்னை ஆகாசமாக விகாரப்படுத்தி கொண்டது அப்படிங்கிற முதல் விகாரம். விகாரம் ஆகுமா பிரம்மம்? அதுதான் கைவசம் மாயான்னு வச்சிருக்கிறார்ல, கற்பனா சக்தி. கற்பனையில் அவர் விகாரம் ஆகிறார். கற்பனையில் விகாரம் ஆகிறது நிஜ விகாரத்துக்கு ஒத்துக்க முடியாது. ஒரு பொருளை இதை வளைச்சிட்டோம்னா விகாரம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கற்பனையில் வந்த விகாரத்தை நீங்கள் விகாரம் எடுத்துக்குவீங்களா? உங்கள் பேச்சு வழக்கில் உங்கள் பாஷையினால் நான் விகாரங்கிற வார்த்தையை பயன்படுத்தேன் தவிர என்னோடய கற்பனையில் எத்தனை விகாரம் வளர்ந்தாலும் கற்பிக்கின்ற என்ற சைதன்யத்துக்கு ஒரு கேடும் கிடையாது. சந்தனத்தையும் கற்பனை பண்ணுவேன், சாக்கடையும் கற்பனை பண்ணுவேன். எனக்கு வாசனையும் கிடையாது, நாற்றமும் கிடையாது. இந்த ஆகாசம் முதலில் தன்னை, அந்த பிரம்மம் சத்து முதலில் தன்னை ஆகாசமாக ஆக்கி கொண்டது. சக அவகாச ஸ்வரூபவான். அந்த ஆகாசம் சகன்னு இப்போ இது ரெண்டு பேர் இருக்குது.
ஆத்யோ ஆகாஷன்னு சொன்னதுனால அவனை தான் சான்னு சொல்றார். அந்த ஆகாசமானது அவகாச ஸ்வரூபாவான். அவனுக்கு சொரூபம் என்ன? என்னத்துக்கும் இடம் கொடுப்பது. இப்போ கடவுள் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. ஆமா, அனுமதி கொடுத்துட்டோம். அதனால அனுமந்தான் பேர். அனுமந்தன் யாருன்னு எல்லாத்தையும் இடம் கொடுப்பான், அனுமதி தருவான். அவனுக்கு என்ன நஷ்டம்? உங்களுக்கு நஷ்டம் வந்ததுனால தான் ஏன் அனுமதி கொடுத்தேன்னு கேட்குறீங்க. ஆகாசத்துக்கு எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லையா? உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் தான் மோதிக்கிறீங்க, நீங்கள் தான் விலகுறீங்க. யோகம் சம்யோகம், யோகம் சம்யோகம், போகம் போக்கியம், அன்னம் அண்ணாதா, அறிவு அறிவற்றது, உங்ககிட்ட தான் எல்லாமே. ஆகாசத்துக்கு அது சம்மந்தம் இல்லை. அப்படிப்பட்ட ஆகாசம் அதுக்கு அது அவகாச ஸ்வரூபவான். ஆகாசக அஸ்தி சத்தத்துவம். ஆகாசத்தில் சத்து இருக்கிறது என்று நம்ம சொல்றோம். உண்மை சத்து தான். இப்போ ஆகாசக அஸ்தி இது சத்தத்துவம். ஆகாசமாக இந்த சத்துவத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப இருக்கிறது எது சொல்லுது? சத்த சொல்லுது. ஆகாசம் இருக்கிறதுன்னு சொல்றோம். அப்ப இருக்கிறதுங்கிறது எதை நம்ம குறிப்பிடுறோம்? சத்தை தான் குறிப்பிடுறோம். இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சத்திலிருந்து ஆகாயம் விகாரம் அடைந்தது. இப்ப சத்து ஆகாயமாக இருக்குதுன்னு தானே சொல்லணும். இப்ப நாம என்ன சொல்றோம்? ஆகாயம் இருக்கிறதுங்கிறோம். ஆனா சொல்ல வேண்டியது இருக்கிறது ஆகாயம் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆகாயத்துக்கு ஒரு குணம் வருது. ஆகாசக அப்பி அனுகச்சதி. அந்த ஆகாயத்தின் தொடர்ந்து அந்த சத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அனுகச்சதி. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கும். சத்து இப்போ ஆகாயமானதுனால இந்த சத்து ஆகாயத்துக்கு வேறானதா? இல்லை. இப்போ ஆகாயமும் சத்தம் ஒன்றா? அதுவும் சொல்ல முடியாது. ஒன்றுன்னு செய்வோம். இந்த ஆகாயத்தில் ஏதாவது இடத்துல சத்து இல்லாமல் இருக்குதா? இருக்குது இல்லையா? அப்ப மண்ணிலிருந்து தோன்றிய பானையில் அனுகச்சதி. எது? இந்த மண் பானையில் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் மண் புகுந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கு. அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணுவான், இங்கே என்ன அவர் வந்து புகுந்தாரு, பானை செய்தவர் மண் வந்து ஒட்டிக்கிச்சா? இல்லை. ஆனால் இப்படி சொல்கிறாரு அவருக்கு. அதை தொடர்ந்து இருக்கிறது. அனுகச்சத்தினா தொடர்ந்து. நீ ஆகாயமான உடனே தொடர்ந்து அங்கே பிரம்மம் இருந்து கொண்டிருக்கிறது ஆகாயமாக. இப்போ ஆகாயத்திலிருந்து வாயு வந்துச்சுன்னா, இப்போ ஆகாயம் வாயுவாக இருக்கிறது. நீங்க என்ன சொல்லணும்? இருக்கிறதுங்கிறது யாரு? சத்து. அப்ப சத்து ஆகாயமாக இருந்து வாயுவாக இருக்கிறது. நம்ம தனித்தனியாக சொல்றோம். வாயு இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. எல்லாமே அனுகச்சது எது? இருக்கிறதுங்கிற சத்து தான். அதனால் பார்க்கும் இடமெல்லாம் அதுதான். அறிவதெல்லாம் சத்து தான். நீங்களும் நீங்கள் தொட்டிங்கன்னா பிரம்மத்தை தொட்டுட்டீங்க, கிள்ளிங்கன்னா பிரம்மத்தை கிள்ளிட்டீங்க, திட்டிட்டீங்கன்னா பிரம்மத்தை திட்டிட்டீங்க. ஏதாவது அவருக்கு அன்னம் கொடுத்துட்டீங்கன்னா பிரம்மத்தை கொடுத்தா மாதிரி. யார் ஒரு பிரம்மஞானியோ அவங்க கையில் ஒரு பொருளை கொடுத்து வாங்கிட்டோம்னா அந்த பொருள் அனைத்து லட்சணங்களுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் வந்துருங்கிறாங்க. உபனிஷத்து சொல்லுது. ஒரு பிரம்மஞானிக்கு ஒரு வாய் சோறு கொடுத்துட்டீங்கன்னா உலகத்தில் எல்லா ஜீவனுக்கும் சோறு போட்ட மாதிரி. ஏன்னா எல்லா சத்தாக அது இருக்குது. இதுக்கு சத்துக்கு சத்து கொடுத்துட்டோம்னா மீதி சத்துக்கள்லாம் தானாக வந்துடும் இல்லை. இப்படி இந்த இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். பிரம்மத்தை தேடக்கூடாது. அனுகச்சதி. எப்படி இந்த பஞ்சானது நூலிலும் இருந்தது, துணியிலும் இருக்கிறது. நான் துணியை மடித்தேன்னா பஞ்சை மடித்தேன், நூலை சுருட்டினேன்னா பஞ்சை சுருட்டு. பஞ்சு தான் இங்கே எல்லாவற்றிலும் இருக்கிறது. பஞ்சு நூலாவதாலும் துணியாவதாலும் அதன் பிற ஆடையாவதாலும் ஒரு கேடும் இல்லை. இதெல்லாம் விகாரக, இதெல்லாம் விகாரம். நாமதேயம். பஞ்சுக்கு புதுசாக ஒரு பேர் கொடுத்துருக்குறோம், நூல். பஞ்சுக்கு புதுசாக ஒரு பேர் கொடுத்துருக்கோம், துணி. பஞ்சுக்கு புதுசாக ஒரு பேர் கொடுத்துருக்கோம், ஆடை. பஞ்சு தான் இருக்குது.
நாமதேயம். விகாரங்களுக்கு நாம் தருகின்ற பெயர் மட்டுமே. இந்த ஜகத்து பிரம்மத்தின் விகாரங்களுக்கு தருகின்ற பெயர் மட்டுமே. பிரம்மம் எல்லா விகாரங்களையும் எடுக்கிறது. அந்த விகார சக்திக்கு பேர் மாயா. அந்த விகார சக்திக்கு பேர் கல்பனா, சங்கல்பம். அதனால முடியாதா? ஏன் இப்படி விகாரம் ஆகி போச்சு? இந்த இந்த காரியங்கள் எல்லாம் காரணத்திலிருந்து அபிண்ணமாக இருக்கு. இந்த பிரம்மத்திலிருந்து அணுகச்சதின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதுக்கு நாசம் வரும்? எத்தனை விதமான மாற்றங்களை உண்டாக்கலாம். அது விவர்த்தமோ பரிணாமமோ எத்தனை நீங்க செய்தாலும் சத்துக்கு எந்த கேடும் இல்லை. அதனால அந்த சத்தை இதுக்கெல்லாம் காரியம்னு சொல்லவும் முடியாது, காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது முதல்ல இருந்தாதானே. முதல்ல இருத்தல் தன்மையை பார்ப்போம். விகாரங்களுக்கு இருப்பு உண்டா? இந்த விகாரங்களுக்கு இருப்பு கிடையாது, சத்துக்கு தான் இருப்பு. இப்போ ஆகாயத்துக்கு இருப்பு உண்டானா சத்து தான் இருக்கிறது. ஆகாயங்கிறது சத்துக்கு இப்போ கொடுத்துருக்க ஒரு டெம்பரரி நேம், நாம ரூபம், அவ்வளோதான். இப்போ இந்த உலகத்தை எல்லாம் அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சோறு ஒரு பானை சோத்துக்கு ஒன்றுன்ற உபலட்சணமாக ஆகாசம் சொன்ன பிறகு மற்ற எல்லா பூதமும் அந்த சூக்ஷ்ம பூதங்களாம் சேர்ந்து ஜீவர்களுடைய சரீரமாச்சு, ஈஸ்வரனுக்கு சரீரமாச்சு. அதுவே பஞ்சீகரணமாகி ஸ்தூல பூதமாகி எல்லா சரீரங்களுக்கும் உடம்பாச்சு, உலகமாச்சு. இத்தனையும் ஆனாலும் இத்தனையும் விகாரங்கள். ஒரு விகாரம் இன்னொரு விகாரம், விகாரத்தின் மீது விகாரம், நாம ரூபத்தின் மீது நாம ரூபம், இப்படி சேர சேர ஆளே அடையாளம் தெரியுமா? இதெல்லாம் பிரம்மமா? அடையாளமே தெரியலையே. அது ஆகாசமாக இருக்கும்போது கூட சொல்லலாம், பிரம்மம் ஆகாசமாக இருக்குப்பா, நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இந்த பில்டிங் மாதிரியும் தார் ரோடு மாதிரியும் ராக்கெட் மாதிரியும் உங்களுடைய விதவிதமான கண்டுபிடிக்கல் மாதிரியும் வரும்போது இதெல்லாம் பிரம்மமா? இந்த கயவன் ஒரு பிரம்மமா அப்படின்னு நம்ம கேட்க தோணுதுல்ல. பரிணாமம் என்ன ஒன்றா செய்யும், ஆனால் சத்துக்கு எந்த கேடும் கிடையாது. இப்போ பஞ்சபூதங்களை அது படைச்ச உடம்போது முதல்ல என்ன படைச்சிருப்பாங்க? ஆகாசத்தை படைச்சிது. அப்புறம் அது வாயுவில் நிரப்பிச்சு. வாயுவில் ஒரு உஷ்ணம் உண்டாகுது. அந்த வாயுலாம் திரண்டு சுழலும் போது உஷ்ணம் ஏற்படுது. அது திரண்டு நிலமும் நீரும் உண்டாகுது. இந்த நிலம் நீர் அக்னி மூன்றும் ஒரே சமயத்தில் உண்டாகுது. ஆகாச வாயு அமூர்த்தம், இது மூன்றும் மூர்த்தம். ஏன்னா சாந்தோக்கி இந்த மூன்று தான் சிருஷ்டியில் சொல்லுது. திருவீகரணம் தான் சொல்லும். இந்த மூன்றும் ஒரே சமயத்தில் நீர், நெருப்பு, நிலம் காரணமாக இருக்கிறது ஆகாசமும் வாயு. வாயு தான் எல்லாத்துக்கும் காரணம். இது சயின்ஸில் இப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து உடச்சிட்டிங்கன்னா நெருப்பு, நிலம், நீர் எல்லாம் பவுடர் தூளாகி கடைசியில் வாயு ஆகிடும். வாயு இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். மறுபடியும் வேணும்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது ரீஜெனரேட் ஆகிடும். நமக்கு அப்படி ரீஜெனரேட் பண்ண முடியல. இயற்கையில் சில ரீஜெனரேஷன் இருக்குதுங்க. ஒரு கிளையில் வெட்டி விட்டோம்னா புது கிளை வருது. அந்த ஷேப் எப்படி? அதுக்குள்ள அறிவு இருக்குது இல்லை, வெட்ட துளிருது இல்லை. அப்போ அதே பஞ்சபூதங்களை சேர்த்தான் அந்த உருத்து உண்டாகுது. ஒரு செடி, ஒரு மலர், ஒரு மொட்டு, ஒரு காய், எதுவாக இருந்தாலும் பஞ்சபூதங்களை உருவம் உண்டாக்குதே. உள்ளுக்குள்ள ஒரு அறிவு அதை ஒட்டி வச்சு உண்டாகுதே. இந்த பஞ்சபூதங்களை அறிவு தத்துவம் சேர்ந்துருச்சுன்னா நிமித்தக்காரன் ஆகிய ஈஸ்வரன் இருக்கும் பொழுது என்னதான் நடக்காதீங்க. இந்த மாயைக்கு எதை ஒன்றா செய்யக்கூடிய பிரகிருதி தன்மை இருக்குது. அறிவும் பிரகிருதியை சேர்ந்துட்டுனா எல்லா ஜாலங்களும் உண்டாகும். இப்போ பிரம்மத்தை ஏன் நம்மளால் பார்க்க முடியலன்னா சத் மாத்திரமாக பார்க்க விரும்புகிறோம். அது விகாரத்தோடு தான் எப்பவுமே இருக்கு. விகாரங்களையே நம்ம மயங்கிட்டு இருக்கோம். நல்ல சத்தை மட்டும் பார்க்க முடியல. அதை தான் சொல்கிறாரு, இந்த ஓவியங்களிலே மயங்கி போனவன் அந்த சத்தா இருக்கிற வித்தியை அவன் பார்க்க மறுக்கிறான். இன்னும் கொஞ்சம் தொடரலாமாமா? இப்போ வித்யாரண்யர்கிட்ட போயிட்டே இருக்கிறோமா, விலகி போயிடாதீங்க. அவர் சொல்கிறாரு, இந்த சத்துக்கு இடமளிக்கும் தன்மை இருக்குதா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தன்மைலாம் கிடையாது. ஆனால் ஆகாசமாக இருக்கும் பொழுது இடமளிக்கும் தன்மை அதுக்கு வந்துடுது. அது கூட துவனிங்கிற துவனி சப்தங்கிற ஒரு குணமும் அதுக்கு உண்டாயிடுது. அந்த ஆகாசம் சப்தத்தை உணரும், சப்தத்தை உண்டு பண்ணும். சப்தத்தை உண்டு பண்ணுறவன் யாரு? ஸ்தூல ஆகாசம்.
சூக்ஷ்ம ஆகாசம் சப்தத்தை உணரும். 2 பேரும் ஆகாசம்தான். சூக்ஷ்மம் இருந்தால் அவர் வந்து ஃபீலர், என்ஜாயர். ஸ்தூலமாக இருந்தால் ப்ரொடியூசர், டு பி ஃபெல்ட். போஜ்யம் ஆகிடும். ஒரே ஒரே கல்லில் 2 மாங்காய். பஞ்சபூதங்களை சூக்ஷ்மமாக வச்சு அனுபவிக்கிறாகிட்டார். அதே அவரே கலந்து ஸ்தூலமாகிட்டார். நீங்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? பிரம்மா சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் உலாவிட்டு இருக்குது. அதுவே அனுபவிப்போனா உள்ள இருந்துக்கிட்டு அனுபவிக்கிற உடம்பாகவும் தெரியுது. இப்படி புரிஞ்சுக்கணும். சத்தின் சுபாவம் இருத்தல் மாத்திரமே. இது நமக்கு தெரியும். அது வெறும் இருக்கிறதா, சிவனேன்னு இருக்கும். பிரம்மத்திற்கு இடமளிக்கும் தன்மை கிடையாது. ஆகாசத்திற்கும் இடமளிக்கும் தன்மை உடன் சத்தின் தன்மையும் இருக்கிறது. ஆதலால் 2 சுபாவங்கள் உடையது ஆகாசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாறிடுச்சு. சத்துக்கு இடமளிக்கும் தன்மை கிடையாது, இருத்தல் மாத்திரம் இருக்குது. ஆகாசத்துக்கு இருத்தலும் இருக்கிறது, இடமளிக்கும் தன்மை. இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய வாயுக்கு இருத்தல் தன்மை இருக்கும், ஆகாசத்தினுடைய துவனியும் இருக்கும். இந்த ஸ்பரிசம்ங்கிறது குணமாக வந்துடும். நீங்கள் தத்துவபத்தில் படிச்சிருப்பீங்க. அப்புறம் அதுலேருந்து அக்னி வரும். எதுலேருந்து அக்னி வரும்? வாயுவாக இருக்கின்ற ஆகாசத்திலேருந்து வரும். சத்து ஆகாசமாகி ஆகாசம் வாயுவாய் ஆகாசம்தான் இப்போ வந்து ஆகிறது. இப்போ தொடர்ந்து சத்து இருக்குது, தொடர்ந்து இருக்கிறது, எங்கேயும் தவறி போயிடல. சில குழந்தைங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணோன்னே ஆடு அடையாளமே தெரியலையே. கல்யாண வீட்டில் எல்லாம் கல்யாண சமயத்தில் பண்ணோம்னா அந்த நகை எல்லாம் மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க, ஆளே அடையாளம் தெரியாது. தலையெல்லாம் தலைமுறையெல்லாம் பெருசாக கொண்டையெல்லாம் போட்டு எல்லாம் தொங்க விட்டு சாயெல்லாம் பூசி வச்சுருப்பாங்க. எந்த பொண்ணுக்கும் எந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு மேக்கப் மாறிடும். அதுவாக இப்படி இருக்குது. அவ்வளோ பரிணாமம் ஆகி போச்சு. பரிணாமம் ஆக ஆக ஓவர் மேக்கப் பண்ணாக்க மோசமாயிடும். பரிணாமம் ஆக ஆக இந்த மூளை நமக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி. பஞ்சு நூலாகிற வரைக்கும் நூல் தாங்க, பஞ்சு தான், பஞ்சு நூல். அது துணியாகிற போது டக்குன்னு இப்போ பஞ்சு ஞாபகம் வர மாட்டேங்குது, நூல் தான் ஞாபகம் வருது. இது ஆடையான பிறகு பஞ்சு சுத்தமாக ஞாபகம் வராது. அப்போ மனசே இந்த விகாரங்கள் எப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ பிரம்மம் பாவம், என்ன எப்படி மறந்துட்டீங்களா ஐயா? இந்த பரிணாமம் எல்லாம் நிஜமா? பரிணாமத்தை நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அவர் பஞ்சபூதத்தான் கொடுத்தாரு, நாம் எத்தனை பண்ணியிருக்கோம்? தெர்மோக்கோல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த பஞ்சபூதத்தை மிக்ஸ் பண்ணி டை உண்டாக்கியிருக்கிறோம். அந்த பஞ்சபூதத்தை உண்டாக்கி சிமெண்ட்டுங்க, சாக் பீஸு, உணவுகள், விதவிதமான பொருள் எல்லாம் நம்ம உண்டாக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ கான்கிரீட் மெத்தடுங்க, பிளாஸ்டிக்ஸு, இன்னும் நூதனமான பொருட்கள் இப்போலாம் இருக்குது. இதெல்லாம் மனிதனுடைய சிருஷ்டி, மாயருடைய பரிணாமம். இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னும் நீங்கள் அதிகமாக மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா கடவுள்லேருந்து ரொம்ப தூரம் போயிடுவீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் அது இருக்குது. தெர்மோக்கோல்லையும். இப்போ தெர்மோக்கோலை வந்து பிரம்மம்னு சொன்னால் யாரை ஒத்துக்குவாங்களா? அதை கொடுங்க அப்படின்னு கீழே வச்சு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏதாவது தலைக்கு வச்சுக்கலாம், மெத்துன்றது. இந்த தன்மையை இருக்கிறதுனால நம்ம உண்மையை நாம் தவற விடுகிறோம். இது தான் அவர் சொல்ல வர்றாருமா. இன்னொரு விதத்தில் பார்த்தால் இதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், இந்த வாயுக்கு என்ன ஆகும், அப்புறம் வாயு எப்படி அக்னி ஆகுது, அக்னி எப்படி நீர் ஆகுது, எப்படி குணங்கள்லாம் கூடிக்கிட்டே போகுது. நிர்குணமான அந்த சத்து ஒரு குணம், ஆகாச குணம் ஒன்று எடுத்த உடனே அதுக்கு மறுபடியும் வாயு குணமாக வந்துடுச்சு. எனக்கு கூட வாயு குணம் நிறைய இருக்குது. கொஞ்ச நாளாக வாயு பிரச்சனை வயிற்றுல. நிறைய சப்தம் வேற போடுது, ஸ்பரிசம் வேற கொடுக்குது, பெயின். சப்தமும் கொடுக்குது, ஸ்பரிசமும் கொடுக்குது. ஏன்னா ஆகாசமும் அதில் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களுடைய பரிணாமத்தினால இந்த லோகங்கள் உண்டாச்சு. அதில் ஒரு காலத்தில் தண்ணியில் சில கெமிக்கல் பரிணாமத்தினால, ரசாயன பரிணாமத்தில் ஃபஸ்ட்டு ஜீவராசி உண்டாகுது. அப்போ அறிவு இப்போ இது வரைக்கும் சத்தாக இருந்தது, இப்போ சித்தாகுது. இந்த பிரம்மம் இந்த பஞ்சபூதங்களை மண்ணெல்லாம் படைச்சி காத்துக்கிட்டு இருந்தது. எப்போ இந்த பரிணாமம் மாயை பண்ணோன்னு, மாயை நிதானமாக பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 13 பில்லியன் வருஷம் கட்டாந்தரையாக இருந்தது.
இந்த பிரபஞ்சம். இந்த கடைசி நிமிஷத்தில் சூரிய குடும்பத்தில் ஒரு பூமி வரும். அந்த பூமியில் ஒரு 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, 2.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எதேச்சியாக கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து இது வரைக்கும் சத் மாத்திரமாக இருந்தது இந்த பிரபஞ்சம். அதில் குட்டியோண்டு அமீபா மாதிரி ஒரு செல்லு அங்கே தண்ணியில் இப்படி இப்படி ஓடி அப்படியே அநேகமாக குட்டி போட்டு பல்கி பெருகி வந்த உடனே அப்பாரா சித்து ரூபத்தை இப்போ காட்டலாம் அப்படின்னு இந்த சத்தா இருந்தது இந்த அமீபாக்குள்ள சித்தாறு. அது இனவிருத்தி செய்து ஆணும் பெண்ணும் கூடி உணவெல்லாம் சாப்பிடும்போது ஒரு ஆனந்தமாக இருக்குது. அப்பா நான் முழுசாக வெளியே வந்துட்டேன்டா. அப்போ வெளிப்படுது பிரம்மம், சத்து சித்து ஆனந்தமாக இந்த பிரபஞ்சத்தில் கால ஓட்டத்தில் வெளிப்படுது. இது அத்தனையும் கற்பிதம். பிரம்மம் பொழுது போகலன்னு கற்பனை பண்ணிட்டு உங்ககிட்டலாம் பிரம்மத்தினுடைய இருத்தல் இருக்குது சரீரமாக, உங்களுடைய சூக்ஷ்ம சரீரமாக அதனுடைய சித்து இருக்கிறது. நீங்கள் எப்பெல்லாம் இந்த நிறைவடைந்த நிலையில் இருக்கிறீங்களோ அங்கே சத்துவத்தில் அங்கே ஆனந்தம் இருக்கு. இந்த குறையிலா நிறைவு, முடிவிலா நிலை, லிமிட்லெஸ். அந்த லிமிட்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணுறீங்களே, எப்பவுமே லிமிட்டடாக தானே இருக்கணும். வி ஆல்வேஸ் ஃபீல் லிமிட்டட். இந்த லிமிட்டேஷன் தான் நமக்கு எல்லாருக்கும் போராடு போராடு கடைசி வரை போராடு, தகர்த்தெறி. எதை? லிமிட்டேஷன். எல்லாரும் போராட சொல்கிறாங்க. லிமிட்டேஷன் தானே போராடி தான் ஆகணும். எதில் நம்ம லிமிட்டட்? நம்ம மனுஷன் எல்லாத்தையும் லிமிட்லெஸ் ஆக எதில் பார்க்கணும் தெரியுமா? 4 பாவரிசைன்னு சொன்னாங்க பவ்யா. பணம், புகழ், பதவி, போகம். பணம் முதல்ல உனக்கு ஒரு லிமிட்லெஸ்ஸை கொடுக்குது. பணம் வந்தால் எது ஒன்றும் செய்யலாம், ஆனால் அது கூட ஒரு லிமிட்டே கொடுக்குது. உனக்கு புகழ் இல்லையேப்பா, நீ பணக்காரன் தானே, புகழ் வேணுங்கிற. புகழ் வந்த பிறகு அதிகாரம் வேணும். நீங்கள்லாம் பார்க்குறீங்க அரசியலில் பணத்துக்காக நடித்தான், புகழ் வந்துடுச்சு, பணமும் நிறைய வந்துடுச்சு, பத்தலை, அதிகாரம் வேணும். எத்தனை பேர் அதிகாரத்துக்கு தோற்று போனாங்க? லிமிட்டேஷன் வந்துடுச்சா இல்லையா? இப்போ பணம் கூட எவ்வளவு கிடைச்சாலும் அதுக்கு உன்னுடைய நிம்மதியை லிமிட் பண்ணுது. புகழுக்கு அதுக்கு ஆசையை தூண்டுது. புகழும் எவ்வளவு தான் வந்தாலும் அதுக்கு எப்பொழுதுமே மேற்கொண்டு புகழ் ஒன்று இருக்கிற ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கிறான். அது நிரதிசயம் ஆகாது, எப்பவுமே அதிசயமாக தான் இருக்கும். அதற்கு மேல் ஒரு புகழ் இருக்கும். அந்த புகழ் மறுபடியும் லிமிட்டேஷன் கொடுக்குது. அதையும் தாண்டிய பிறகு பதவின்னு ஒன்று இருக்குல்ல, அவனுக்கு பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பதவி இல்லையே. அப்போ ஆட்சியே பிடிக்கணும். எத்தனை நடிகர்கள் ஆட்சி பிடிக்க வந்தாங்க, போய் சேர்ந்தாங்க, புகழ் பெற்றவங்க தானே. புகழத்தை பெற்ற பிறகு தானே ஆட்சிக்கு வராங்க. காமராஜரே இருந்தால் கூட புகழ் பெற்ற பிறகு தானே ஆட்சிக்கு வர முடியுது. புகழ் இல்லாதவன் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? அவன் யாரும் ஆட்சியில் உட்கார வைக்க மாட்டான். இப்போ மனிதர்கள் எல்லாம் தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்கிறோம். எனக்கு இன்னும் இந்த பாவரிசை தான். பணமும் புகழும் பதவியும் போகம், இந்த 3 கிடைச்சா போகத்துக்கு எல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். பதவி இருந்து பணம் இருந்து புகழ் இருந்ததுன்னா போகம் எல்லை இல்லாதது. இந்த போகார்த்தம், போகத்திற்காக அவன் செய்கிறான். இது லிமிட்டேஷன் இருக்குதுல்ல. இப்போ எப்போ பார்த்தாலும் இது லிமிட்டேஷன் இருக்கிறதுனால லிமிட்லெஸ் அடையிறது. லிமிட்லெஸ், ஈடு இணை இல்லாமல் அளவற்ற புகழ், அளவற்ற கீர்த்தி, அளவற்ற செல்வம், அளவற்ற போகம் கிடைச்சா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. நீங்கள் சொர்க்கத்துக்கே போனாலும் நடக்காது. அங்கே போனாலும் அங்கே அப்சர ஸ்ரீகள்லாம், அவங்கெல்லாம் அட்சர ஸ்ரீகள்னு பேர். அட்சர புருஷர்கள் இருக்கிறாங்க, அட்சர ஸ்ரீகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சிருஷ்டியில் அம்மா வயிற்றில் பிறக்காதவங்க, நேரடியாக ஹிரண்ய கர்ப்பர்கிட்டேருந்து உண்டாக்கப்பட்ட ஸ்ரீகள். அவங்க சொர்க்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆனந்தம் தருவதற்காக. இப்போ உங்களுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி 2 மனைவிகள் கிடைக்கலாம், 3 மனைவிகள் கிடைக்கலாம். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இல்லை. இது உண்மை சொல்லிட்டேன்னு வைங்க, வேதாந்த வேண்டாம், நான் பூர்த்த கர்மா அந்த கர்மா பண்ணிட்டு நாங்கள் போய் அங்கே போனாலும் மனவேதனைக்கு அளவே கிடையாது.
சொர்க்கம் உனக்கு மனவேதனை தரக்கூடாது. ஆனால் அங்கேயும் கவலைப்படுறவன நான் பார்க்குறேன். அங்கேயும் முணுமுணுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற முணுமுணு தான் சொர்க்கம் போயிட்டா சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இங்கே இருக்கிற இந்த சவடால் பேசுகிறவன் சொர்க்கத்தில் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன அங்கே போகிறேன், இவன் தானே போகிறான். இதே கூட்டத்தை கொண்டு போய் சொர்க்கத்தில் வச்சு பாருங்க. இங்கே இருக்கிற வெளியே இருக்கக்கூடிய மலுமிச்சம்பட்டியோ அந்த தமிழகமோ இங்கே இருக்க அத்தனை பேரையும் கொண்டு போய் சொர்க்கத்தில் போடுங்க. இப்படியே தான் இருப்பாங்க. மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஒரு பாட்டு, மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ அப்படி ஒரு பாட்டு. மாறவே மாட்டாங்க. அங்கேயும் இந்த நிரசிதை சுகம்னு கிடைக்க. இந்த ஆனந்தம் பிரம்ம எங்கேயாவது நம்முடைய நிரதிச சுகத்தை, சச்சி சுகத்தை முழுமையாக காட்ட முடியும்னா பிரம்மத்துக்கிட்ட தானே கிடைக்குது. பிரம்மமாக இருந்தால் தானே முடியும். ஞானி பிரம்மமாக இருக்கிறார், அவங்கிட்ட தான் சச்சி சுகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் தேடுகின்ற சுகம் அளவிலா சுகம், பாவரிசையில் வரக்கூடிய அத்தனையுமே சுகத்தை தரது தான். அத்தனையும் நீங்கள் தியாகம் பண்ணாதான் கிடைக்கும். இந்த 4 பாவையும் தியாகம் பண்ணாதான் கிடைக்கும். அது மாயையில் இருக்கக்கூடியது. அது எப்பொழுதுமே உன்னுடைய பரிபூர்ண சுகத்தை மறைச்சிக்கிட்டே இருக்கும். அது வெளிப்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சம் தான். இந்த சரீரம் கொஞ்சம் சத்தை வெளிப்படுத்துது. அது சத்தம்சம் எவ்வளோ இருக்குது. இந்த சரீரம் எவ்வளோ கண்டு 60 கிலோ வெளிப்படுத்துது, சில பேருக்கு 80 கிலோ வெளிப்படுத்துது. அவங்களால முடிஞ்சது. எறும்பு கிட்ட 2 கிராம் வெளிப்படுத்துது. அது பிரம்மத்துக்கு இந்த உடம்புல என்னோட சத்தை முழுசாக காட்ட முடியல, சித்தை காட்டணும், ஆனந்தத்தையே காட்டுமாமா. சத்து சித்த ஆனந்தம் அனைத்துமே முழுமையாக எப்போ இருக்குன்னா இந்த 3ஐயும் தியாகம் பண்ணணும். இந்த பாவரிசையை தியாகம் பண்ணோம்னா சச்சித் ஆனந்தம் முழுமையாக இருக்கும். அதுதான் இவர் இங்கே சொல்ல போகிறார். இந்த மாயைக்கு என்ன பண்ணுதுன்னா 2 சக்தி இருக்குதான். இந்த மாயைக்குன்னு நினச்ச உடனே நீங்கள் உடனடியாக நான் முதல் சொன்னதை இது அவருடைய கற்பனைன்னு போகும். கடவுளுடைய கற்பனை. அவர் என்ன பண்ணுறாரு, விளையாடணும்னா அதில் போட்டி இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும். 2 பேரும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் எதுக்கு விளையாடுவார்? ஒருவேளை உங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு கட்டை கொடுத்து நல்லா குலுக்கி போடுங்கிற போட்ட உடனே எல்லாம் வைக்கிறாங்க, எல்லாருக்கும் கட்டு வந்துடுச்சு. கட்டுனா தெரியுமில்ல, அந்த வரிசையெல்லாம் வரிசை வந்துடுச்சு. ஆடுவாங்களா? எடுத்து கீழே போடுவாங்க. என்னையா கொடுக்குறேன், எனக்கு வேண்டியது உங்ககிட்ட இருக்கணும். நீ எப்போ ஏஸ் போடுவேன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் என்ன போடுவேன்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஒருத்தன் இருக்கிறது இன்னொருத்துக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் சுவாரஸ்யமாக ஆட முடியும். எல்லாத்தையும் எல்லாக்கிட்ட கொடுத்தோன்னா அங்கே ஆட்டமே இருக்காது. இப்போ சிருஷ்டியும் பண்ணிவிட்டு ஆட்டமும் பார்க்கணுன்னா அவர் என்ன பண்ணுவார்? போட்டி உண்டாக்க. ஒருத்தங்கிட்ட இருக்குது இன்னொருத்துக்கிட்ட இருக்கணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதுக்கு பெஸ்ட் மெத்தடு, முதல்ல நான் பரிபூர்ண சுகங்கிறத இந்த மாயா சக்தியில் உண்டான ஜீவர்களுக்கு தெரியக்கூடாது. அவன் மோட்சத்தில் இருக்கு. அதனால் அவருடைய ஆவரண சக்தியை முதல்ல சொல்கிறார். ஃபஸ்ட்டு இந்த மாயையில் மாயையாக இருக்கின்ற இந்த ஆகாசம் வாயு முதலெல்லாம் ஆகாசத்தை விட்டுருங்க. ஆகாசம்தான் இப்போ வாயுவாக இருக்குது. இது 2 பேரையும் மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இந்த ஆகாசம் ஒரு பொருளா அப்படின்னாங்கள, பொருள் இல்லை. ஆனால் வாயு பொருள். இந்த வாயு ஆகாசத்தில் விட்டு விட்டுருக்குதா, நிறைஞ்சிருக்குதா? நிறைஞ்சிருக்கும். ஏன்னா நேச்சர் அப்ஹார்ஸ் வேக்குவம் அப்படின்னு ஒரு சயின்ஸ் சொல்லுது. ஒரு இடைவெளி இல்லாமல் இயற்கை நிரப்ப பார்க்கிறது. நேச்சர் அப்ஹார்ஸ், வெறுக்கிறது. அப்ஹார்ஸ்னா வெறுக்கிறது, வேக்குவம். அப்போ காற்றை விட்டுட்டோம்னா, ஆகாயம் ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அது நிரப்பாமல் இருக்குமா? இப்போ ஆகாசம் இன்ஃபினிட்னா வாயு இன்ஃபினிட் ஆகிடும். இப்போ 2 இருக்குதா? உங்களுக்கு பார்த்தா வாயு இருக்குதான் தெரியும், ஆகாசம் தெரியாது. இப்போ இப்படி தான் தர்மி தர்ம அத்தியாசம். அந்த தர்மியாகி ஆகாசம் தர்மமாகிட்டு இவன் இருக்கிறான், அவனை காணோன்னு தேடுறான். ஆகாசம் முழுக்க வாயு இல்லை, வாயு முழுக்க இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஆகாசமும் வாயுவும் ஒன்று. இந்த வாயுவை தான் முதல்ல முக்கிய பிராணம்னு சொல்கிறாங்க.
அந்த முக்கிய பிராணன் உருவாகவும் இருக்கும், அருவாகவும் இருக்கும். அருவா இருந்தால் அது பேர் பிராணன், உருவாயிடுச்சுன்னா அது பேர் நாடின்னு பேர். இப்போ ஆகாசம் இப்போ என்ன ஆயிடுச்சு, நாடி பிராணனாக இருக்குது. வாயுங்கிறத விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், நாடி பிராணம். இந்த நாடிங்கிறது என்ன, அது ஒரு மெல்லிய இழை. எதனால் ஆகப்பட்டது, பிராணனால் ஆகப்பட்டது. அந்த இழைக்குள்ள என்ன போயிட்டு இருக்குது, பிராணன் போயிட்டு இருக்கு. அவரே கூடு செய்து அவரே உள்ள போறார். இது முழுக்க ஆகாயத்தில் இருக்கு. இப்போ ஆகாயம் தானே இப்போ பிராணன். இப்போ ஆகாயமே நாடியாகி ஆகாயமே பிராணனாகி இது எல்லாம் பிரம்மம். இப்போ பிரம்மமே ஆகாயமாகி அதுவே நாடியாகி அதுவே பிராணனாகி ஒழுப்பு. இது இந்த இந்த தொடர்பை மட்டும் அருந்துக்காமல் இருந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். இனிமேல் வர கதையில் பிரம்மத்தை மறந்துடக்கூடாது. அது அணுகச்சதி, அது தொடர்ந்து ஊடுருவி செல்கிறது அப்படின்னு பாருங்க. நம்ம சிலதில் ஊடுருவி பார்க்க தான் செய்கிறோம். எந்த வேஷம் போட்டுட்டு தலைவர் நடித்தாலும் தலைவர் பாரியா இப்படியா இருப்பா அவருக்கு தலை, ஐயோ இது ஒரு வேஷம், எங்கள் தலைவர் இப்படி நடிச்சிட்டிங்க, அவர் வீட்டில் போய் பார்க்கணும். அந்த தலைவரா இந்த தலைவர், அங்கே வழுக்க தலையா தலையில் முடி இல்லாமல் இருக்கிறார், இங்கே பார்த்தா அவர் குலுக்கிறாரு தலை. இந்த ரசிகர்களுக்கு மட்டும் எத்தனை வேஷம் போட்டாலும் அவங்க நடிகரை யாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க, குழந்தை கூட கண்டுபிடிச்சிடும். அதனால் அந்த காலத்தில் நான் வேஷம் போட்டு வந்தாங்கன்னா நான் அந்த ஆளு தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த காலத்து மக்குங்க சினிமா பார்க்க. எம்ஜிஆர் சில சமயத்தில் ஒரு தாத்தா வேஷம் போட்டுட்டு மறு வச்சுக்கணும், இங்கே வைக்கலன்னா அப்புறம் வேஷம் கிடையாது, மீசை நரைச்சிருக்கணும், எல்லா வேஷம் போட்டுட்டு வருவார். அப்புறம் ஹோட்டலில் போய் புக் பண்ண போவார், கேமரா பார்த்து கண்ணடிப்பார். அப்படின்னா நமக்காக, நான் வந்திருக்கிற எம்ஜிஆர், நீங்கள் வேறு யாரும் நினச்சிட போகிறீங்க. அப்புறம் இந்த குழந்தை டான்னு பதில் சொல்லும் சில இடத்துல அவையார்கிட்ட. நமக்கெல்லாம் தெரியும் முருகன் தான், இந்த அவையாருக்கு மட்டும் தெரியாது முருகனா இப்படி குழந்தையா வந்திருக்கிறேன்னு. நமக்கெல்லாம் ஏன் தெரிய மாட்டேங்குது, நமக்கு அறிவு இருக்குது. அந்த காலத்து சினிமா பார்த்தவங்களுக்கு அறிவு பத்தாததுனால வேஷம் போட்டுட்டோம்னா தாடி இழுத்து காட்டுவாங்க, நான்ட்டா இருக்கிறேன். இப்போ இந்த சினிமா பார்க்குற கூட்டம் கொஞ்சம் அறிவாளி ஆயிடுச்சு, இன்னும் சூசகமாக நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள்லாம் அறிவாளியாக இருக்கணும். எந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலும் பிரம்மன் தான் வேஷம் போட்டுருக்குதுன்னு தெரியும். எந்த மனுஷன் உங்களை வந்து தாக்க வந்தாலும் பிரம்மன் தான் வருது. அப்போ நீங்கள் தாக்க வாங்கக்கூடாது, தப்பிச்சு ஓடணும். ஏன் பிரம்மன் தான் ஓடுது. இந்த மாயை என்ன பண்ணுவார், சிருஷ்டி பண்ணுறவர் முதல்ல என்ன பண்ணுவார், மறைக்கிறார், தன்னை காட்டக்கூடாது. யாருக்கும் இந்த ஆனந்தம் மட்டும் வந்துடக்கூடாது, ஆனந்தத்தை தேடி பிடிக்கணும். ஆனந்த களியாட்டத்தை அவர் பார்க்க போறாரு, அது பேர் ஆவரண சக்தின்னு பேர். அதுக்கப்புறம் விட்சேப சக்தியினால இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குறார். ஒருவேளை இந்த விட்சேபம் தான் ஆவரணமா, இந்த ஆகாய வாயுகள் தான் பிரம்மத்தை மறைக்குதா அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை மறைச்சது தான் இப்படியெல்லாம் ஆகுதா, ரெண்டே எடுத்துக்கலாம். ஒன்று மறைத்தால் தான் இன்னொன்று தோன்றுமா. எனக்கு சில சமயம் அதிசயமாக இருக்கும், தயானந்த சரஸ்வதி வகுப்பை கேட்கும்பொழுது மாலிகுலர் பயாலஜிலாம் பேசுவார். அவருக்கு அவ்வளோ தெரியாவிட்டாலும் அவர் படிக்காமல் இருக்கிறது இல்லை, எந்நேரமும் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ வர நியூஸ் எல்லாம் அவர் கேதர் பண்ணிட்டார். நம்ம மாதிரி ஆளுங்களை வந்தாக்க 2 வார்த்தையை நம்மகிட்ட கேட்டு வாங்கிக்குவார், இது எப்படிங்க விளக்குங்க அப்படின்னு அந்த தத்துவத்தை சொல்லி கேட்டுக்குவார். ஒரு தாய் கரு, தாய் வயிற்றில் இருக்க ஒரு கரு, அது முழுக்க மாயாதா. அந்த கருவில் ஒட்டுமொத்த புளிய மரமும் இருக்குது. அந்த விதையில் அந்த ஒட்டுமொத்த விதை மரத்தின தகவலும் அதில் இருக்குது. இப்போ அது வந்து வேராகவும் தண்டாகவும் முளைக்கணும். அந்த கொட்டையை போட உடனே முதல்ல வெள்ளை கலரில் வேறு உள்ளே போகும், அப்புறம் அதுலேருந்து ஒரு தண்டு மேலே வரும். ரெண்டுக்குமே இதுதான் ஆதாரம். ஒரே கரு வேராகவும் தண்டாகும், ஒன்று கீழே போகுது ஒன்று மேலே போகுது.
அந்த ஒரு செல் தானே இந்த எல்லா செல்லுக்கும் காரணம். இந்த செல்லுக்கு கீழே போகணும்னோ அந்த செல்லுக்கு மேலே போகணும்னோ யாரு கட்டளையிட்டாங்க? ஒருத்தர் மறைக்கலைன்னா மேலே போகிற தகவல் எல்லாம் மறைச்சிட்டோம்னா கீழே போகிற தகவல் எல்லாம் வேற ஆயிடும் இல்லையா? ஒரு செல்லில் கீழே போன்றதெல்லாம் மறைச்சிட்டோம்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். மறைக்கலன்னு வைங்க, அது வேரும் இருக்காது தண்டும் இருக்காது. அதை கேர்லெஸ்ங்கிறோம். டெஸ்ட் டியூப்பில் ஒரு செல்லு போட்டுட்டோம்னா வேரும் இல்லை, இலையும் இல்லை, தடியும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே கேன்சர் மாதிரி காலிஃப்ளவர் மாதிரி கொத்தாக வளர்ந்துருக்கும். அது பேர் கேர்லெஸ்ன்னு பேர். ஒன்றுமே மாற மாட்டேங்குது. ஏன்ப்பா அதுக்குள்ளே தகவல் எல்லாமே நிரம்பி இருக்குது, வேரும் இருக்குது, செடியும் இருக்குது, எதுவாக ஆகணும். சரி, இதை தண்டா மாற்றி வேற மாற்றணும்னா சில செல்களில் தண்டாகின்ற குணத்தை நம்ம மறைக்கணும். அப்போ தான் வேறாது மாறும். சில செல்களில் வேறாக செல்கின்ற தகவலை மறைக்கணும். அப்போ தான் அது வேலை செய்யும். நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எச்சில் சுரகுது. இந்த தொண்டையில் இங்கே 2 இடத்துல இருக்குது சலைவரி கிளாண்டு, எச்சில் சுரப்பிகள். இந்த சுரப்பிகளுக்கு எச்சில் தண்ணீரை வாங்கி அதில் டயாலின்ற ஒரு என்சைமை செலுத்தி உண்டாக்கிக்கிட்டே இருக்கு தான் வேலை. அதுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? இதை தவிர வேறு வேலை இருக்குதா? ஆனால் அந்த செல்லு உடம்புல இருக்கிற அத்தனை செயலும் செய்யக்கூடிய திறமை இருக்குது. அது மூளையாகவும் மாறலாம், எலும்பாகவும் மாறலாம், கிட்னியாகவும் மாறலாம். ஆனால் அந்த மாற்றங்களை எல்லாம் மறைத்து விட்டு இது ஒன்று மட்டும்தான் விட்டுடுறோம். அப்போ அது தொடர்ந்து என்ன பண்ணுது? எச்சிலை மட்டும் உண்டு பண்ணுது, கணையத்தில் இன்சுலின் மட்டும் உண்டு பண்ணுது. ஒவ்வொன்றுத்துலேயும் அனைத்து தகவலும் இருந்தாலும் எல்லா தகவலும் மறைக்கப்பட்டு ஒரு சில தகவல் மட்டும் அப்போ மறைச்சாதானே வெளிப்படும். மறைக்கலைன்னா என்ன ஆகும்? சிருஷ்டியே இருக்காது, கேர்லெஸ்ஸாக இருக்கும். அப்படியே மொத்தையா அந்த திசுவெல்லாம் வளர்ந்து இப்போ பாருங்கள், நம்ம உடம்புக்குள்ளேயே கேன்சர்லாம் வருதை பார்க்குறோம். அதை எடுத்து வெளியே காட்டுறாங்க, இதாங்க உள்ளே இருந்தது. பார்த்தோம்னா இதுவா நான்? ஏன் உங்கள் என்ன தான் எடுத்தாங்க? இது யாரோ ஒன்றுக்குள்ளே போட்டாங்களா? நீ எல்லாத்தையும் உண்டு பண்ண மாதிரி இதையும் நீ தான் உண்டு பண்ணியிருக்கிற. சாரி, எந்த இல்லை சார், யாருமே அது உங்களுக்குன்னு சொல்ல முடியாது. அதில் எந்த உருவமும் இல்லை. உருவம் பெறணும்னா மறைத்தலும் திறத்தலும் இருக்கணும். மறைத்தலும் திறத்தலும். மறைஞ்சிருந்தால் தான் திறக்க வேண்டிய அவசியம் வரும். திறந்திருந்தால் யாரும் எதுவும் பயன்படுறதில்லை. இதை அவர் சொல்கிறாரு. எந்த மாயா சக்தியானது சத்தில் ஆகாசத்தை கற்பித்து உற்பத்தி செய்ததோ அதுவே சத்து. ஆகாசம் ஆகிய இரண்டில் எது தர்மம் எது தர்மம் என்று பிரித்தறிய முடியாமல் செய்வதுடன் இரண்டையும் தலைகீழாக வேற காட்டுகிறது அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ மறைத்தல்ன்றது தலைகீழாக காட்டுறது. சத்து இப்போ ஆகாசம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? ஆகாசம் இருக்கிறதுங்கிறோம். சத்து ஆகாசமானதுன்னு தான் சொல்லணும். இப்போ ஆகாசம் இருக்குதுன்னு சொல்லுங்க, எனக்கு சொல்லணும். ஸ்பேஸ் இருக்குங்களா அப்படின்னு கேட்குறோம். ஸ்பேஸ் இருக்குது சார். அப்போ இருக்கிறதுங்கிறத நம்ம ஸ்பேஸினுடைய ஒரு தர்மமாக பார்க்குறோம். உள்ள தர்மி யாரு? இருக்கிறது. தர்மம் எது? ஆகாசம். நாம் எல்லாத்தையும் இருக்கிறது. அவன் நடக்கிறான், இவன் வருகிறான், அவன் போகிறான், இந்த கிரான்லாம் இருக்கிறான் தானே அர்த்தம். இதெல்லாமே சத்து தான். பிரம்மம் வருகிறது, பிரம்மம் போகிறது, பிரம்மம் மாறுகிறதுன்னு தான் சொல்லணும். நாம் என்ன பண்ணுறோம்? அது எடுத்த உருவத்தை போட்டுட்டு பிரம்மத்தை கைக்கூலியாக போட்டுட்டோம், அதனுடைய தர்மமாக போட்டுட்டோம். இது இப்போ ஏன் நமக்கு இந்த குழப்பம் வருது? இப்போ என்ன சொல்கிறோம்? இது தங்க வளையல், இது பித்தளை வளையல். இன்னும் விளையல் தான் பொருள் மாதிரியும் இது தங்கம் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குணம் மாதிரியே தெரியுது. தங்கம் குணம் இல்லை. தங்கங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தங்க குணம் இதுக்கு இருக்குதா? இல்லை. வளையல் தான் குணம், தங்கம் தான் பொருள். உங்களுக்கு புரியுதா? இப்போ தர்ம அத்தியாசம். இந்த குழப்பம் வரலன்னா நம்ம எல்லாம் சிவனேன்னு பிரம்மத்தில் ஐக்கியமாகி, இந்த குழப்பத்தை மட்டும் அவர் கொடுக்கலன்னா நாம் யாராவது இந்த ஜகத்து இருக்கிறது, எனக்கு சம்சாரம் இருக்கிறது, பாவரிசையில் போராட போகிறேன், போராடி வெற்றி பெறு, இதெல்லாம் சொல்ல போகிறேன்னா
சிவனேன்னு இருக்கும். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? அவர் சிருஷ்டி மறைக்கணும். அதே சமயத்தை வெளிப்படுத்தணும். ஒரு பொருள் அறிவையும் மறைத்து அறிவையும் வெளிப்படுத்துதுன்னா ஒன்று பண்ணுமா? அதுதான் மாயா. உங்களுடைய அந்த கரணம் இருக்குதே, இந்த அந்த கரணங்கிற மனம் இருக்குதே, அது மறைக்கவும் செய்யும், அறியவும் செய்யும். அது முதல் தொழில் என்ன? மறைத்தல் தான். நம்ம எல்லாம் மனதோடு பிறகுறோம். மனம் இல்லாமல் பிறகுறதே இல்லை. மனம்தான் பிறகுது ஒரு வகையில் பார்த்து. அந்த மனசில் என்ன அறிவு இருக்குது? அறிவே இல்லை. எல்லாம் தேடி தேடி அறிய வேண்டியதாக இருக்கு. இப்படி ஆக்கிட்டாங்களே. ஆனால் அந்த மனம் எப்படிப்பட்டது? முற்றும் அறிவுடையது. அதை மறைச்சாதானே முடியும். முதல்ல பிரம்மம் மனசா மாறும் பொழுதே தன்னை மறைச்சிடுச்சு. தன்னை பற்றிய தகவலே மனசில் இல்லை. எல்லாரும் தன்னை பற்றிய தகவல் இல்லாமல் தான் பிறகுறோம். எப்போ பிறகுறோம்? அனாதி காலத்துல. அந்த அனாதி எப்போ ஆரம்பிச்சது? அனாதிக்கு ஆரம்பமே. அப்போ பிரம்மம் எப்பவும் இப்படி தான் இருக்குதா? ஆமாம். உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் பிரம்மம் இப்படி ஆகிப்போச்சு? ஏன் எல்லாம் கேட்காது, அப்படிதான் இருக்குது. யாதிரு தாதிரு, அது அப்படிதான் இருக்குது. இந்த மாயை இல்லாமல் இந்த கடவுள் இருந்திருக்கலாம்ல. அனாதி காலத்தில் மாயையும் இருக்குது, கடவுளும் இருக்குது. அனாதி காலத்தில் ஜகத்தும் இருக்கிறது, ஈஸ்வரனும் இருக்கிறார், ஜீவனும் இருக்கிறது. அனாதி காலத்திலிருந்து மறைப்பு இருக்கிறது. இப்போ என்ன? மறைப்பு நீக்கு, தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஏன்பா அவித்யா இருந்ததா, ஜகத்து இருந்ததா? பிரம்மம் மட்டுமே இருக்கிறது. எங்க போச்சு? ஞானம் வந்த பிறகு எந்த ஒரு அறிவு இன்னொரு அறிவால் தோற்கப்படுமோ அதுவரை அதுக்கு உண்மையாக தான் இருக்கும். ஒன்று உண்மையாக இருப்பதுக்கு காலம்ன அதை பொய் என்று நிரூபிக்கின்ற வரை. ஒரு அறிவு இன்னொரு பிரமாணத்தால் பாதிக்கப்படாத வரை அது உண்மை. அறிவு வேறு, உண்மை வேறு. அறிவு எல்லாம் உண்மை கிடையாது. இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். வித்யாரண்யர் அடுத்ததுல சாப்டர் மாறுறாரு. அதனால இப்ப நம்ம நிறைவு செய்வோம். இந்த மறைப்பு சக்தியும் விட்சேப சக்தியும் நாம அடுத்த வாரம் வச்சுக்கோம் ஃப்ரெஷ்ஷா. இந்த பிரமாண விசாரத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, ஏன் இந்த தர்ம அத்தியாசம் நமக்கு வருது, காரணம் எது, காரியம் எதுன்னு தெரியாம முடிக்கிறோம். தங்கம் காரணம், வளையல் காரியங்கிறதுனால நாம மாறிட்டு வளையல் தான் காரணம், அது தங்கமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் தப்பு. இப்படி பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமுமே நம்ம தலைக்கீழாக புரிஞ்சு வச்சிருக்கோம். சத்து தான் இப்படி இருக்குது. இப்படி இருக்குது, எங்க சத்தை காணும்னு கேட்கும். ஒரு அறிவு இன்னொரு அறிவால் பாதிக்கப்படும் வரை அது உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்க. இது உதாரணம். கனவு. கனவு காணும் வரை அது உண்மை. ஏன்? அது பொய்யின் நிரூபிக்கிறது இன்னொரு அறிவு வரல. கனவு காணும் வரை, கனவில் இருக்கும் வரை அது உண்மை. ஆனா அவனை முடிச்ச பிறகு என்ன சொல்றா? அது பொய்யுங்கிறான். பொய்ன்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த கனவில் இருக்கிற பொருள் மீது ஆசை வருதா, பயம் வருதா? ஆனா கனவில் இருக்கும் பொழுது ஆசையும் பயம் வரும். அந்த கனவுல பல கோடி ரூபாய்க்கு அவன் அதிபதி ஆயிட்டான். அவன் தரைய திறன்றான், தங்க நாணயமாறு. கொஞ்சம் 2-3 தான் இருக்கும் போலன்னு நினைக்கிறான். கொஞ்சம் ஆழமா தோணா இன்னும் நாணயம் வரும். இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தோண்டி பார்க்குறான். ஒரு கதையில் அப்படிதான் எஸ்வி சேகர் தோண்டிக்கிட்டே இருப்பான், நாணயமா வரும் கனவுல. அப்படி தோண்ட தோண்ட வந்தது இல்லையா, அது ஆசை உண்டாச்சு. அடுத்து அத்தனையும் மண்ணாயிடுச்சு. எடுத்து கையில் எடுத்து சில்லற மாற்ற கொடுக்கும்போது பார்த்தா மண்ணாயிடுச்சு. அப்போ பயம் வந்தது. இந்த ஆசையும் பயமும் கனவுல இருந்ததா இல்லையா? இவன் விழித்து கொண்டான். இப்பொழுது கனவு இன்னொரு அறிவால் பொய்யாயிடுச்சு. இன்னொரு அறிவு எது? இந்த விழிப்பு அறிவு, நனவறிவு.
நனவறிவால் கனவறிவு பொய்யான உடனே கனவில் இருந்த பயமும் ஆசையும் போச்சு. அப்ப ஆசையும் பயம் போகணும்னு அர்த்தம், இன்னொரு அறிவு வேணும், கனவறிவு. இப்ப நனவறிவு இருக்கிற ஆசையும் பயமும் போகணும். இங்க இருக்கிறத வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில திராட்டில் எது, இந்த வாழ்க்கையை முருடி விடுறது எது, ஆசையும் பயமும் தானே. ஆசையினால ஒன்று நாடி போறோம், வெள்ளி ஆசையினால சிப்பியை நாடுறோம், பாம்பின் பயத்தினால கயிறுலேருந்து ஓடி வரும். ஏயம் உபாதேயம், இங்க தள்ளலும் கொள்ளலும் இப்படிதானே இருக்குது. இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம், லோக விவகாரங்கள் எல்லாமே ஆசையும் பயமும் தான். இந்த ஆசையும் பயமும் தான் இந்த கனவை நிஜமாக்கி கொண்டிருந்தது. ஒருவேளை ஆசை பயமே இல்லாதவன் கனவு கண்டான எப்படி இருப்பான்? அவன் தாராளமாக பொய்ன்னு சொல்லுவான், சொல்லலாம் இல்லை? இப்போ உங்களுக்கு நனவு வந்த பிறகு நனவு அறிவுங்கிற பிரமாணம், அந்த அனுமான பிரமாணம் ஆகிய இந்த பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம் ஆகிய இந்த கனவுல இருக்கும்போது அது பிரத்யட்சமாக இருந்தது. ஆனால் நனவுல பிரத்யட்சம் வந்த பிறகு அது எப்படி ஆயிடுச்சு? பரோட்சமாகவும் ஆகிப்போச்சு, அது அனுமானமாகவும் ஆகிப்போச்சு. இப்போ நம்ம பொய் பண்ணிட்டோம். இப்போ அதிலிருந்து ஆசை பயம் போயிடுச்சு. ஆனால் நனவில் இருக்க ஆசை பயம் போயிடுச்சா? அப்போ நீ மறுபடியும் முழிச்சுக்கணும். நனவுலேருந்து எங்கே சார் முடிக்கிறது? அனுமானத்திலேருந்து பிரத்யட்சம் வந்தல்ல, இப்போ பிரத்யட்சத்திலேருந்து சப்தத்துக்கு போகுது. இன்னொரு பிரமாணம் இருக்கிறது, அந்த சப்த பிரமாணம் என்ற வேத பிரமாணம் வரும் வரை இந்த பிரமாணம் இதை உண்மைன்னு தான் காட்டும். இதை பொய்ப்பிக்கணும்னா சரியான பிரமாணம் நமக்கு வேணும். அப்போ விழித்து கொண்டவன் யாரா இருக்கிறானா? விழிப்பிலே விழித்தவன் யார்? நீங்க தான். ஞானின்னு சொல்லாதீங்க, நாங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் விழிச்சுக்கிட்டோம் சார், விழிச்சுக்கிட்டோம் சார், அதனால் நனவுலையே விழிச்சுக்கிட்டோம். இப்போ எனக்கு பயமும் ஆசையும் இல்லை. இந்த ஜகத்து இருக்கட்டுமே, ஜோரா இருக்கட்டுமே, நான் தானே சிருஷ்டி பண்ணேன். அப்படி வாழ்வது தான் மோட்சம். சரியான பிரமாணம் கையில் வரணும். அந்த பிரமாணம் மறுபடியும் பழைய பிரமாணத்தை தோக்கடிக்கிற மாதிரி பலுவில் இருக்கக்கூடாது. என்னைக்காவது நனவு தோக்கடிச்சிருக்குதா? இல்லை. அதே மாதிரி சப்த பிரமாணத்தில் இது எல்லாம் மாயை, நிலையற்றது என்ற ஒரு உண்மை நாம் தெரிந்து கொண்டால் மறுபடியும் நிலையற்றது மறுபடியும் நிலையானதை அடிக்கூடாது. அது வரைக்கும் நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த பிரமாணம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொய் பண்ணுற வரைக்கும். அதுபோல் பழக்க தோஷத்தில் இப்போ கூட கனவு உங்களுக்கு நினைவு வருதா இல்லையா? எத்தனை பேய் கனவு இப்போ நினைவு வருது? உனக்கு வருதா பேய் கனவு? நினைவு வருதா இல்லையா? சரி, ஏதோ ஒரு கனவு நனவுல வருது, பயமுறுத்துதா? அதே நல்ல கனவு, இந்த ₹1,00,000 இந்த தோண்ட நனைய வந்தது, அந்த கனவு இப்போ நினைவு வருது, உங்களுக்கு ஆசை வருதா? நினைவில் வந்தாலும் கூட ஆசை வரலையே. அதனால் இந்த ஞானிக்கு இந்த நினைவில் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆசை வர்றதில்லை. கனவு போல் இந்த உதாரணத்தை அப்படியே பிடிச்சிக்குங்க, அனுபவிங்க. ஆசையும் பயமும் தான் சம்சாரம். சாஸ்திரத்தில் நிறைய விதமாக சொல்லியிருக்கலாம். மூவேஷனை அப்படின்லாம் நிறைய லிஸ்ட் போடுவாங்க. நான் ஆராய்ச்சி பண்ணி தேடி பார்த்தோம்னா நம்ம பாஷையில் இது ரொம்ப ரொம்ப சுலபமாக, உங்ககிட்ட ஆசை வந்துடுச்சு, பயம் வந்துடுச்சுன்னா என்ன சொல்லணும்? இது என்னுடைய சொரூபம் அல்ல, இது கனவு. இது கனவுல ஏமாந்தது மாதிரி இப்போ நான் ஏமாற மாட்டேன். அப்போ இது பிரம்மஞானம். பிரமாஞானம்னு ஒன்று இருக்குது. நான் வேற, விழித்து கொண்டவன். அவபோதம், நான் அவபோதத்தில் இருக்கின்றவன். விழித்து கொண்டவன், விழுமின் எழுமின் அப்படின்னு சொல்றார். விழித்து கொண்டவன் பிரம்மைய என்ன சொல்லுவான்? ஜாக்கிரதை. ஆனால் சுவாரஸ்யமாக இருக்குது. பிரம்மையெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால தானே 3D மூவியெல்லாம் போய் பார்க்குறோம். இந்த பிரம்மையில் தான் நமக்கு ஏமாத்துறாங்க. இந்த பேயெல்லாம் காட்டுறது, இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து போய் பார்க்குறோம்.
பிரமையாக இருந்தாங்க. இப்போ ஞானி என்ன பண்ணுவான்? காசு கொடுக்காம இந்த உலகத்தை பிரமைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். இப்போ உங்ககிட்ட ஆசை வெளிப்பட்டதுன்னா இது பிரமை. பிரமையினால் பயந்துடாதீங்க. அது செல்லா காசு. இந்த ஆசையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன்டா உனக்கு கூட தேவையா அப்படின்னு ஒரு ஞானி சொல்லிக்குவான். யாராவது தலையில் மலர் மாலை போட்டு கிரீடம் போட்டு பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. உனக்கு வேணுமாடா இது? இதெல்லாம் பிரமைடா. சுவாரஸ்யமாக இருந்து என்ஜாய். பயந்து ஓடவும் கூடாது. ஐயோ நான் காம சுகப்பட்டுட்டேன், நான் பிரம்மச்சாரி, நான் ஞானி அப்படின்னு சொல்லாது. பிரமையில் உனக்கு என்ன? கனவு காண். அதே போல் துக்கமோ பயமோ வந்துட்டா கூட உஷாராக இருக்கும். இது பிரமை. இப்போ பயத்தையும் ஆசையும் பிரமை என்று பிரமாஞானம்தான் அழிக்கும். இப்போ ஜகத்து மித்தியா இதெல்லாம் வேண்டாம். நமக்கு வேண்டியது இந்த ஆசையும் பயமும் தான் மித்தியான்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் அத்தியாசனம் புரிஞ்சுக்கணும். அதுதான் பிரமை ஞானத்தினால வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். பிரம்மாஞானம் உறுதியாக இருக்கணும். பிரம்மாஞானம் இல்லைன்னா நான் விழித்து கொண்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கனவு காண்டுகிட்டே இருக்கேன். நிறைய பேர் விழிப்பிலேயே கனவு காண்றான். அது வரைக்கும் சிரவணம் பண்ணணும். சிரவணம் முடிஞ்சதா கூட மனதை விடக்கூடாது. சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஏன் இந்த தூண்டுதல் வந்தது? எனக்கு எப்படி ஆசை பிறந்தது? ஆசை பிறக்கும் போதே நான் நிறுத்தலை. அது பிரமையின் பின்னாடியெல்லாம் ஞாபகம் வருது. இப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். பரீட்சியான் லோகான், இந்த உலகத்தை பரீட்சை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையை அனுபவங்கள், லோகான்னா அனுபவம், அனுபவத்தை நீ சோதித்துப்பார், நிலையாமை எண்ணிப்பார். இந்த பான்னு சொன்னமே பாவரிசைகள், பணம், புகழ், பதவி, போகம், நிலையில்லாமைங்கிறது ஒருத்தனும் கண்டுக்க மாட்டானா? இந்த ஒருத்தனுக்கு யாருக்குமே தெரியலையா? எந்த பணம் யாருக்கு நிலையாக இருந்தது? எந்த புகழ் யாருக்கு நிலையாக இருந்தது? எந்த பதவி நிலையாக இருந்தது? எந்த போகம்? இந்த போகம் எல்லாமே இந்த இந்திரியங்கள் அந்த விஷயத்தோடு தொடர்பு கொள்ளும் வரைக்கும் தானே. அது எப்படா விடுவோன்னு பார்த்துட்டு இருக்கு. நாக்கில் இருக்கிற தேன் எப்படா கரைஞ்சி மறைவோன்னு பார்க்குது. நாக்கில் தேனே இருக்கணும்னா என்ன பண்ணுறது? தேனுக்குள்ளே தான் முழுகணும். இந்த போகம் எல்லாமே நிலையற்றதுங்கிறதுக்கு டைரக்ட் சாட்சி உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதை பிடிச்சி வைக்கவே முடியாது. அப்படி இருந்தாலும் நிலையானதுங்கிற ஒரு போலி எண்ணம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அந்த எண்ணங்களெல்லாம் ஆசையினாலும் பயத்தினாலும் வருது. ஆசையும் பயமும் நிரம்பி இருக்குது. இதுதான் அவித்யா. அவித்யானுடைய வெளிப்பாடு உன்னுடைய பிரமாணத்தை மறைத்து பொய் பிரமாணத்தை கொடுத்து உனக்கு ஆசையும் பயமும் உடையவனாக காட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு புதுசாக ஒரு உபநிஷத்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஒரு உபநிஷத். சரி, இன்னைக்கு மாலைக்கு தொடர்ந்து இல்லை சத்சங்கம். இப்போ நிறைவு செய்வோம்.